திடீர்னு எனக்கு உள்ளங்கையில் மறுத்து போகிற மாதிரி ஒரு உணர்வு தெரியுது. எதனால் இப்படி ஏற்படுது? ஒரே பொசிஷனில் உட்கார்ந்த மாதிரியே வேலை பார்க்குறவங்க நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி உட்காந்துட்டே இருக்கும்போது பிளட் சர்க்குலேஷன் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். துளை வழியாக ஊடுருவி கை விரல்களுக்கு வர இடத்துல ஏதாவது நமக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னாலோ இல்லை டிசிஎல் அப்படின்ற ஒரு கால்களில் மறுத்து போகிற உணர்வு இருக்குன்னா இம்மிடியட்டாக அதற்கான சிகிச்சைகள் என்ன? ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது நரம்புகளை வலிமைப்படுத்துகிற மாதிரியான மருந்துகளை நம்ம எடுத்துக்கணும். ரொம்ப சிம்பிளாக நம்ம என்ன பண்ணலான்னா, ஹெல்த் கஃபே தமிழ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெரும்பாலும் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க. அதாவது கை கால் மறுத்து போகுது, திடீர்னு எனக்கு உள்ளங்கையில் மறுத்து போகிற மாதிரி ஒரு உணர்வு தெரியுது. எதனால் இப்படி ஏற்படுது? இது ஒரு சிலர் ரொம்ப பயந்துருவோம். ஐயோ, எனக்கு திடீர்னு கை காலெல்லாம் மறுத்து போகிற மாதிரி இருக்கே. காலையில் எந்திரிக்கும் போதே ஒரு விரல்களில் கை விரலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிஃப்னஸ் தெரியுது. ரொம்ப கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணிட்டா அப்படியே திடீர்னு ஐஸில் கை வச்ச மாதிரி மறுத்து போதே, ஏன் இப்படி ஆகுது? அதே மாதிரி உள்ளங்கால் மறுத்து போகிறதும் நிறைய பேர் சொல்வீங்க. ஸோ இந்த கை கால் மறுத்து போகிறதுக்கான நிறைய காரணங்கள் இருக்குது. இப்போது கை மறுத்து போகுது அப்படின்னா ஒரே பொசிஷனில் உட்கார்ந்த மாதிரியே வேலை பார்க்குறவங்க நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி உட்காந்துட்டே இருக்கும்போது பிளட் சர்க்குலேஷன் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா சிஸ்டம் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் நமக்கு என்ன ஆகும்னா கை மறுத்து போகிற மாதிரி ஒரு உணர்வு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, இந்த விரிஸ்டில் கையில் பார்த்திங்கன்னா இந்த கார்பல் டனல் சிண்ட்ரோம் அப்படின்ற ஒரு பெரிய பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குங்க. அதாவது நம்மளுடைய கைகளில் இந்த விரிஸ்ட் சைடில் பார்த்திங்கன்னா இந்த கார்பல் போன்ஸ் அப்படின்னு இருக்கும், குட்டி குட்டியாக 2 வரிசையில் இந்த கூழாங்கல் அடுக்கி வச்ச மாதிரி. ஸோ இது இடத்துல ஒரு சின்ன ஹோல் மாதிரி டனல் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். இங்கே தான் நம்மளுடைய ஆர்ம்ஸ்லேருந்து வரக்கூடிய மசில் ஃபைபர்ஸாக இருக்கட்டும், லிகமெண்ட்ஸ் இருக்கும். இதனோட மசில் ஃபைபர்ஸும் நர்வ்ஸும் எல்லாமே நம்மளுடைய ஃபிங்கர்ஸ்க்கு வரும். ஸோ இந்த டனலில் ஏதாவது இந்த சின்ன வழியில் துளை வழியாக ஊடுருவி கை விரல்களுக்கு வர இடத்துல ஏதாவது நமக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னாலோ இல்லை டிசிஎல் அப்படின்ற ஒரு லிகமெண்ட் அங்கே இருக்கும். ஸோ டிரான்ஸ்வர்ஸ் கார்பல் லிகமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிசிஎல்ல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு இன்ஃப்ளமேஷன் ஏற்பட்டு அங்கே தண்ணி சேர்ந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு அழுத்தம் ஏற்படுது. அப்போது ஸ்பெஷலாக மீடியன் நர்வ் அப்படின்ற ஒரு நரம்பு, இந்த நரம்பில் அழுத்தம் ஏற்படும் பொழுது தான் கை விரல்கள் நமக்கு மறுத்து போகிற மாதிரி தெரியும். ஸ்பெஷலாக வீட்டில் நிறைய பேர் ஒர்க் பண்ணுற லேடிஸ்க்கு இந்த மாதிரி வரலாம். ரொம்ப நேரம் சிஸ்டம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, ரொம்ப டிரைவிங் அதிகமாக பண்ணுறவங்களுக்கு, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மறுத்து போகிற மாதிரி உணர்வு நமக்கு வரலாம். கால்லையும் இதே பிரச்சனை தாங்க ஏற்படுது. ஸோ நிறைய பேருக்கு டாப்லர் டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்துருப்பீங்க, ரத்த ஓட்டம் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் கால்களில் மறுத்து போகிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படலாம். முக்கியமாக கால்களில் பாதத்தில் மறுத்து போகிற உணர்வு ஏற்படுதுன்னா உடனடியாக உங்களுடைய பிளட் சுகர் லெவலை செக் பண்ணிக்கோங்க. சுகர் லெவல் அதிகமாச்சுனாலும் நமக்கு காலில் மறுத்து போகிற மாதிரி ஒரு உணர்வு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ கால்களில் மறுத்து போகிற உணர்வு இருக்குன்னா இம்மிடியட்டாக அதற்கான சிகிச்சைகள் என்ன? ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது சுகர் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்றத செக் பண்ணணுங்க. அதை தாண்டி பார்த்தோம்னா உங்களுடைய பிளட்டில் விட்டமின் B12 எவ்வளோ இருக்குது, கால்சியம், புரோட்டீன், அதே மாதிரி விட்டமின் D டிஃபிஷியன்சி இருக்கா அதையும் செக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி விட்டமின் குறைபாடுனாலையும் நமக்கு கை கால் மறுத்து போகிற ஒரு உணர்வு வரலாம். இதை தாண்டி இன்னும் ஒரு சிலருக்கு செர்விக்கல் ஸ்பான்லோசிஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை, கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய எலும்புகளில் வரும் பிரச்சனை. ஸோ கழுத்து எலும்பு தேய்மானம் ஏற்பட்டு டிஸ்க் பல்ஜ் ஆகி அங்கே நர்வ் கம்ப்ரெஷன் ஏற்பட்டுச்சுன்னா நமக்கு 2 கைகள்லையும் மறுத்து போகிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். ஸோ அங்கேருந்து தான் நம்மளுடைய ஆர்ம்ஸ்க்கு, கைகளுக்கு நரம்பு சப்ளை ஆகுது இல்லைங்களா? இந்த நர்வ் ரூட்டில் ஏதாவது கம்ப்ரெஷன் ஏற்பட்டுச்சுன்னா கைகளில் மறுத்து போகிற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கணும்.
ஸோ அதே மாதிரி இடுப்பு பகுதியிலும் லம்பர் ஸ்பான்லோசிஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா இந்த சயாட்டிக்கா அப்படின்ற ஒரு பிரச்சனையும் நிறைய பேருக்கு இருக்கும். இந்த சயாட்டிக் நர்வ் கம்ப்ரெஷன் ஏற்பட்டு சயாட்டிக்கா ப்ராப்ளம் இருந்தாலும் கால்களில் மறுத்து போகிற மாதிரி ஒரு உணர்வு தெரியுங்க. இதையும் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அப்போது கை கால் மறுத்து போகுதுன்னா இதற்கு ஸ்பெஷலாக நம்ம சில சிகிச்சைகளை நம்ம எடுத்துக்கலாம். பிளட் டெஸ்ட் எல்லாம் நம்ம பார்த்துட்டோங்க, நார்மலாக இருக்குது அப்படின்னா நர்வ்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி, நரம்புகளை வலிமைப்படுத்துகிற மாதிரியான மருந்துகளை நம்ம எடுத்துக்கணும். ரொம்ப சிம்பிளாக நம்ம என்ன பண்ணலான்னா வெந்நீரில் கைகளை கொஞ்சம் நேரம் டிப் பண்ணியும் கால்களை கொஞ்சம் நேரம் அதுக்குள்ளே வைக்கலாம். ஸோ இந்த வெந்நீரில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கல்லுப்பு நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி கைகளில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மறுத்து போகிற மாதிரி நமக்கு உணர்வு இருக்குது அப்படின்னா ஸோ கைகளில் நல்ல ஆயில், என்ன ஆயிலுங்க அப்ளை பண்ணலாம்? சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய தைல வகைகள் நிறையவே இருக்குது. சிவப்பு குக்கில் தைலம் இல்லைன்னா பிண்ட தைலம் அப்படின்னு சொல்லுவோம், அந்த தைலத்தை அப்ளை பண்ணலாம். வாதகேசரி தைலம், சிட்ராமுட்டி தைலம், இந்த தைலத்தை கைகளில் இல்லை உள்ளங்கால்லையும் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணீரில் நம்ம வச்சுக்கிட்டே வரலாம். அதே மாதிரி கை கால் மறுத்து போகுதுன்னா இதுக்கு முக்கியமான ஒரு மூலிகையை நம்ம பயன்படுத்துறது ரொம்ப முக்கியங்க. இந்த மூலிகையை பயன்படுத்தும் பொழுது இந்த இலைகளுக்கு இருக்கக்கூடிய பவரே வேற மாதிரி இருக்கும்னு சொல்லலாம். வாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே இது சிறந்தது. நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். முடக்கருத்தான் கீரை. இந்த முடக்கருத்தான் கீரை ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப எளிமையாக இந்த முடக்கருத்தான் கீரையை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ கைகளில் உள்ளங்காலில் நரம்புகள் மறுத்து போகிற மாதிரி இருக்குன்னா அதை சரி செய்கிறதுக்கு இந்த முடக்கருத்தான் கீரையை நம்ம பயன்படுத்தும் பொழுது நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்குங்க. அதனால் தவறாமல் இதை பயன்படுத்திக்கோங்க. எப்படிங்க பயன்படுத்தலாம் அப்படின்னா இந்த கீரையை உணவில் சேர்த்து நம்ம பயன்படுத்திக்கலாம், சூப் மாதிரி பயன்படுத்தலாம். அதே மாதிரி இது பொடியாக நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த பொடியும் நம்ம தேனில் கலந்தோ இல்லை வெந்நீரில் கலந்தோ நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது நரம்புகள் நமக்கு வலிமையாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஒரு தைலம், ஸோ இந்த தைலத்தை எதற்காக நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா கழுத்தில் நரம்பு கம்ப்ரெஷன் இருக்குது, டிஸ்க் பல்ஜ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதற்காக இந்த தைலத்தை நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ அது என்ன தைலம்னா வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான எருக்கு இலைகள், ஒரு 5-6 எருக்கு இலைகளை நம்ம எடுத்துக்கணுங்க. ஸோ இந்த எருக்கு இலைகளை சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டோம் இல்லை கைகளாலையும் நம்ம பிச்சு ஒரு 5-6 எருக்கு இலைகள் எடுத்துக்கணும். ஸோ இதனோட வால்மிளகு ஒரு 50 கிராம், வால்மிளகு 1-2 தட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி முடக்கருத்தான் இலை இருக்குது பார்த்தீங்களா, இந்த இலைகளும் ஒரு 2 கைப்பிடி அளவு நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதனோட கொஞ்சம் சீரகம், சிற்றரத்தை ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு சிற்றரத்தையும் எடுத்துக்கணும். ஸோ இது எல்லாமே ஒன்றாக சேர்த்து ஒரு 1/2 லிட்டர் அளவு நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா பாயில் பண்ணணும். ஸோ இந்த தைலம் ரெடி ஆகும்போதே நமக்கு ஸ்பெஷலாக ஒரு நறுமணம் வர மாதிரி இருக்கும். ஏன்னா வாதத்தை குறைக்கக்கூடிய, வலியை குறைக்கக்கூடிய அத்தனை மூலிகைகளும் இதில் நம்ம சேர்த்துருக்குறோம். ஸோ இந்த தைலத்தை நம்ம கழுத்து பகுதி இருக்குது இல்லைங்களா, கழுத்தில் நமக்கு வலி இருக்கக்கூடிய இடத்துல அப்ளை பண்ணிடணும். கைகளில் எங்கெல்லாம் நமக்கு மறுத்து போகிற மாதிரி இருக்குது, ஒரு சிலருக்கு இந்த எல்போ ஜாயிண்ட்டில் ரொம்ப பெயின் இருக்கும், உள்ளங்கை மறுத்து போகிற மாதிரி இருக்கும். முக்கியமாக கார்பல் டனல் சிண்ட்ரோம் இருந்துச்சுனாலும் அந்த இடத்துல இந்த தைலத்தை நல்லா நம்ம மசாஜ் பண்ணிவிட்டு வெந்நீர் வச்சு குளியல் எடுத்துக்கலாம். ஸோ வீக்லி ஒரு 2 or 3 டைம்ஸ் இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணும்போதும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய வாதம் குறைந்து நரம்புகளில் இருக்கக்கூடிய அழுத்தமும் நமக்கு குறைய ஆரம்பிக்குது. ஸோ தொடர்ந்து இந்த தைலத்தை நம்ம பயன்படுத்திக்கிட்டே வந்தால் நரம்பு சம்மந்தப்பட்ட வலிகள் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். முக்கியமாக இந்த நரம்பு மறுத்து போகிற உணர்வு, ஒருவேளை சுகர் அதிகமாகி அதனால் நமக்கு இந்த பிரச்சனை இருந்தால் அதற்கான சிறந்த சித்த மருந்துகளை நம்ம பயன்படுத்திட்டு வரணும். இதில் முக்கியமாக ஓமம், அதாவது எலும்புகளோ தசைகளோ நரம்புகள்லையோ வலி இருந்துச்சுன்னா ஓமம் சேர்த்து நம்ம பயன்படுத்தலாம். இந்த ஓமம் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா நல்ல காரமான ஒரு மூலிகை, நமக்கே நல்லா தெரியும். இதனோட கிராம்பு, ஸோ ஓமம் 100 கிராம் அப்படின்னா 20 கிராம் அளவுக்கு நம்ம கிராம்பு எடுத்துக்கணும். ஸோ கிராம்புமே நல்ல காரமான மூலிகை தான். 20 கிராம் அளவுக்கு சீரகம் இதனோட எடுத்துக்கணும். 20 கிராம் அளவுக்கு சுக்குங்க. இது எல்லாமே ஒன்றாக சேர்த்து நல்ல பவுடர் ஃபார்மில் எடுத்துக்கணும். ஸோ இது அதிகமாக நம்ம பயன்படுத்தக்கூடாது, ஏன்னா உடல் உஷ்ணமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்து வெந்நீரில் கலந்து தினம்தோறும் நம்ம குடிக்கணும். காலையிலும் இரவும் உணவு எடுத்த பிறகு இந்த மூலிகைகள் எல்லாமே ஒன்றாக சேர்த்து காலையிலும் இரவும் நம்ம வெந்நீரில் கலந்து குடிச்சிக்கிட்டே வரணும். ஸோ இப்படி குடிக்கும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய அதிகமான வாதம், வலி, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் நமக்கு குணமாக ஆரம்பிக்குதுங்க. ஸோ உள்ளங்கை உள்ளங்கால் மறுத்து போச்சுன்னா நிறைய பேருக்கு பயம் இருக்கும். ஸோ அதற்கு காரணம் இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தான். ஸோ நர்வ் சப்ளை நமக்கு குறையும் போதோ, பிளட் சர்க்குலேஷன் குறையும் போதோ வரக்கூடிய பிரச்சனைகள் தான். இதில் முக்கியமாக கால் மறுத்து போகுதுன்னா சுகர் லெவலை செக் பண்ணுங்கள். ஒருவேளை கால்களில் டயபெட்டிக் அல்சர் அப்படின்னு சொல்கிற ப்ராப்ளம் வரக்கூடாது. ஏன்னா மறுத்து போகிற உணர்வு இருந்துச்சுன்னா அடுத்தது நமக்கு சென்சேஷனே தெரியாமல் போயிடும். அப்புறம் கால்கள் ஏதாவது சின்ன அடிபட்டாலோ காயம் இருந்தாலோ தெரியாமல் அது டயபெட்டிக் அல்சராக டீப்பாக நமக்கு ஃபார்ம் ஆகிடும். அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ கை கால் மறுத்து போகுதுன்னா கவலை வேண்டாம். இந்த மாதிரியான மருத்துவ குறிப்புகள் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப நாளாக உங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சுனாலும் இதற்கான சித்த மருத்துவரை சந்தித்து அதற்கான சிகிச்சைகளும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ உணவு முறையில் அதிகமான கால்சியம், புரோட்டீன் சார்ந்த உணவுகளையும் பயன்படுத்தும்போது கை கால் மறுத்து போகிறதில் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.